ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, சில சமையல் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். சாம்பார் செய்யும்போது புளிப்பு சுவை அதிகமாகிடுச்சு அப்படின்னா சிறிதளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து அது கரையும் வரைக்கும் நீங்கள் கொதிக்க வைக்கணும். இதனால் சாம்பாரில் உள்ள புளிப்பு சுவை குறைந்து சாம்பாரோட டேஸ்ட்டும் அதிகரிக்கும். சாம்பாரின் சுவை அதிகரிப்பதற்கு குழம்பு இறக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஓட்டில் பார்த்திங்கன்னா தேங்காய் எடுக்கிறதுக்கு சிலர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த தேங்காய் மூடியை அந்த அடுப்பு மேலே வச்சுருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கரண்டி வச்சு அந்த தேங்காயை லைட்டாக நம்பினீங்க அப்படின்னாவே அது அழகாக தனியாக காய்ந்து வந்துடும். சிலர் பூண்டு உரைக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணிங்கன்னா, அந்த பூண்டை தனித்தனியாக நீங்கள் பிரித்து எடுத்துருங்க. பின்னர் அந்த பூண்டை ஒரு பாத்திரத்தில் எடுத்து சூடான தண்ணீர் ஊற்றி 3 நிமிடம் நீங்கள் ஊற வைக்கணும். 3 நிமிடம் கழித்து நீங்கள் பூண்டை உரிச்சிங்க அப்படின்னா அது ஈஸியாக நீங்கள் உரிச்சிடலாம். பாயசம் செய்யும்போது பால் ஒரு வேளை திரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா 2 சிட்டிகள் சமையல் சோடாவை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா திரிந்த பால் சரியாயிடும். ரவா தோசை செய்யும்போது 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா தோசை நன்கு சிவந்து மொறுமொறுப்பாக வரும். கடைகளில் போடுற மாதிரியே உங்களுக்கு டீ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டீ தூளில் இன்ஸ்டன்ட் காஃபி தூளை மிக்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. எலுமிச்சை பழத்தை உப்பு ஜாடிக்குள் போட்டு வச்சிங்க அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு அழுகி போகாமல் இருக்கும். பிஸ்கெட் நமத்து போகாமல் இருப்பதற்கு ஒரு பாட்டிலில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை மற்றும் 2 லவங்கம் சேர்த்து பிஸ்கெட்டை போட்டு வச்சிங்க அப்படின்னா அது நமத்து போகாமல் இருக்கும். இட்லிக்கு அரைத்த மாவை 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். வெங்காய பக்கோடாவிற்கு மாவு பிசையும் போது அதில் வறுத்த நிலக்கடலையை பொடி செய்து போடணும். இதனால் பக்கோடா மிகவும் மொறுமொறுப்பாக இருக்கும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.